தரங்கம்பாடி தாலுகா நல்லட பகுதியில் பெரம்பூர் போலீஸுக்கு கட்டுப்பட்ட நல்லட ஏரியாவில் பாரதி ராஜா என்ற இளைஞர் பாதிக்கப்படுகிறார். அவரை விரட்டி அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். அந்த வழக்கை ஒட்டி பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. 10 நாள் 20 நாள் ஆகியும் அது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை ஒட்டி கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் யோகனா ஸ்டாலின் அவர்களிடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் சொல்கிறார்கள். அதை ஒட்டி ஸ்டாலின் அவர்கள் பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் மனுவை விசாரிக்க சொல்கிறார். அப்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை ஒட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படுகிறது கட்சியின் சார்பாக. அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த பகுதியில் மாவட்ட துணை செயலாளர் என்ற முறையில் அவர் ஒருங்கிணைக்கும் போது காவல்துறையை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் என்பதனால் காவல்துறை உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு ஏற்கனவே அவர் யாரோ பணம் கேட்டு மிரட்டதாக யார் குற்றவாளியோ அவரிடத்தில் புகார் மனு வாங்கி அவரை கைது செய்கிறார். இன்றைக்கு விடிய காலையில் ஒரு தேச துரோகி குற்றவாளி மாதிரி அவரை விடிய காலை 2 மணிக்கு 3 மணிக்கு அவரை பிடித்து கைது செய்கிறார்கள். கட்சியினுடைய யாரிடத்திலும் தெரிவிக்கவில்லை. அவர் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் என்பதனால் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்து வருவதும் அவர்கள் உறவுக்காரர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். யாரிடத்திலும் தெரிவிக்காமல் பெரிய தேச துரோக குற்றவாளி மாதிரி விடிய காலையில் கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்து கடவுள் சிறையில் இருப்பதாக சொல்கிறார்கள். இதுவரை எங்களுக்கு யாருக்கும் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. இது காவல்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு வன்முறையாக தெரிகிறது. காவல்துறை எப்படி செயல்படுகிறது, யாருக்காக செயல்படுகிறது என்று தெரியவில்லை. பாதிக்கப்பட்ட பக்கம் காவல்துறை இல்லை. அவர் பாதிக்கப்பட்ட மனு கொடுத்து 1 மாதத்திற்கு மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே காவல்துறையை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பியை சந்தித்து இது சம்பந்தமாக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஸ்டாலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் நாங்கள் புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் நடக்கும். குறிப்பிட்ட தேதியில் ஆர்ப்பாட்டம் நடக்கும்.